Good afternoon, my dear students. This is the social class. I welcome you to our online class. Second term we have completed in school, but first term we have completed online class. Similarly, the third term also we will going to learn online class only. Okay, see here, social science picture, first page picture. Now, how many lessons in third term? 3 lessons in third term. First one is fort and palaces, agriculture, educational rights. Fort and palaces. Fort means கோட்டைகள், palaces na அரண்மனைகள். Forts and palaces. Let us move into the first lesson. First lesson is forts and palaces. What are the objectives learning into the lessons? First we will study that. Know the forts in Tamil Nadu. Know the forts in Tamil Nadu. Describe the palaces in Tamil Nadu. Describe the palaces in Tamil Nadu. Explain the history of forts and palaces in Tamil Nadu. Know the forts in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். செகண்ட் ஒன், பேலசஸ்னால் அரண்மனைகள் இல்லையா, அந்த அரண்மனைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ், அந்த கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் வந்து எப்படி உருவாச்சு, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். தமிழ்நாடு ஹாஸ் பீன் ரூல்டு பை செவரல் empires, especially by the Chera, Chola, Pandya and Pallava rulers. Tamil Nadu has been ruled by several empires, especially by the Chera, Chola, Pandya and Pallava rulers. Tamil Nadu has been ruled by several empires. அப்படின்னா தமிழ்நாடு வந்து பல மன்னர்களால் வந்து ஆட்சி நடத்தப்பட்டது. அதில் வந்து மிக முக்கியமானவங்க யார் அப்படின்னா சேரா, சோழா, பாண்டியா, அப்புறம் பல்லவா ரூலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மூவேந்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. They are called சேரா, சோழா அண்ட் பாண்டியா. பல்லவா ரூலர்ஸ், பல்லவர்களும் இருக்காங்க இல்லையா, அதுதான். சோழா, பாண்டியாஸ் அண்ட் நாயக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் மேக்னிஃபிஷியன்ட் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ் இன் தமிழ்நாடு. சோழாஸ், பாண்டியாஸ் அண்டு நாயக்கர். சோழானா சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்க மன்னர்கள், இவங்கெல்லாம் வந்து கட்டின கோட்டைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போவும் வந்து நம்மளை கண்ணை கவரும் விதமாக இருக்குது. மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னா அப்படியே ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த கட்டடத்தை பார்த்தோம்னாவே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. The Dutch, the British and the French entered our country and they built forts to protect their territories. The டச் அப்படின்னா டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்னா ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டு அவங்களும் வந்து நிறைய கோட்டைகள் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஃபார் தயர் டெரிட்டோரிஸ், ப்ரொடெக்டட் தயர் டெரிட்டோரிஸ், அவங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து அவங்க ஆட்சி செஞ்ச பகுதியை பாதுகாக்கிறதுக்காக வந்து நிறைய கோட்டைகள் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து என்ட்ரி ஆனவங்க டச்சுக்காரர்கள், அது டச் அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனவங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ், தென் ஃப்ரெஞ்சு. ஆனால் பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. See here, this is the fort அப்படின்னா கோட்டைகள் இல்லையா. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இப்போ வந்து ரொம்ப அது வந்து அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இது வந்து ரீசன்ட் ஃபோட்டோ. The architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in Tamil Nadu. Today, only a few palaces and forts are in good condition. They are the prime attractions for the tourist in Tamil Nadu. சரியா, இந்த கட்டடக்கலையோட நினைவு சின்னங்கள் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து இப்போ வந்து அரண்மனைகளாகவும் கோட்டைகளாகவும் அதர் ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, மற்ற வரலாற்று இடங்களாகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து டுடே ஒன்லி a few palaces and forts are in good condition. அதில் வந்து சில கோட்டைகள் மட்டும்தான் வந்து எப்படி இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து அப்படியே நாளடைவில் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு, அதாவது சிதலமடையுது அப்படின்னு சொல்லுவோம். They are the prime attractions for tourists in தமிழ்நாடு. இதுதான் வந்து முதல்ல கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலமாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் வி ஆர் சீயிங் வெல்லூர் ஃபோர்ட் அப்படின்னா வேலூர் கோட்டை. வெல்லூர் ஃபோர்ட் இஸ் எ 16th century ஃபோர்ட் situated in வெல்லூர், தமிழ்நாடு.
It was built by the kings of Vijayanagara. தமிழ்நாட்டில் நிறைய மன்னர்கள் வந்து நிறைய பரம்பரையான மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. சேரா, சோழா, பல்லவா, பாண்டியாஸ், நாயக்கர்கள், அப்புறம் விஜயநகரம், இந்த மாதிரி நிறைய பேர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க இல்லையா. அதில் வந்து விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவோம், கிங்ஸ் ஆஃப் விஜயநகரா. அந்த விஜயநகர பேரரசு தான் வந்து 16th century, செஞ்சுரி அப்படின்னா 100 yearsன்னு சொல்கிறோம். அந்த 16வது நூற்றாண்டு அதில் வந்து வெல்லூர் ஃபோர்ட் வந்து கட்டப்பட்டது, built by kings of விஜயநகரா. Among the forts in Tamil Nadu, Vellore Fort is considered to be one of the most invisible fort. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டில் வந்து வெல்லூர் ஃபோர்ட் வந்து நல்ல அழகான ஒரு கோட்டையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் சரௌண்டட் பை அ டீப் அண்ட் வைட் மோட். டீப் அண்ட் வைட் மோட், MOAT, மோட் அப்படின்னா இந்த கோட்டை வந்து எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக ஒரு இடத்துல போய் கட்டல, அதை கட்டி அதை சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டீப் அண்ட் வைடு. டீப்புன்னா ஆழமாகவும், வைடுன்னா அகலமாகவும் ஒரு அகழி தோண்டியிருக்காங்க. அகழியெல்லாம் தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு இடம் தான் சொல்லி அகழின்னு சொல்லுவோம். ஆழமாகவும் அகலமாகவும் இருக்குல்ல, ஏரி போல், அதுக்கு சென்ட்ரலில் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே தண்ணியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்க்கலாம். த வாட்டர் ஆஃப் த மோட் வாஸ் home to thousands of crocodiles. It was feared by many raiders of the fort. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 1000க்கு மேலே வந்து crocodile முதலைகளை வந்து உள்ளே விட்டுருக்காங்க. இதனால் வந்து அந்த கோட்டைக்கு உள்ளே வரலாம், அதை போய் பார்க்கணும், அதை கைப்பற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பயத்தை உண்டாக்குறதுக்கு வேண்டி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. This fort is a good example of military architecture. இந்த ஃபோர்ட் வந்து இராணுவ கட்டமைப்புக்கு ஒரு சிறந்த கட்டிடக்கலையாகும். இட் இஸ் சிச்சுவேட்டட் வித் டபுள் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் இன் 1979. இது வந்து ஒரு டபுள் இரண்டடுக்கு கட்டிடத்துக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. இன் 1799 திப்பு சுல்தான்ஸ் ஃபேமிலி வாஸ் detained here by the British. 1799 திப்பு சுல்தான் ஃபேமிலி வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கைது செய்யப்பட்டு இந்த கோட்டையில் தான் வந்து வெல்லூர் கோட்டையில் தான் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. The first rebellion against the British broke out at Vellore Fort in 1807. 1806 முதல்ல வந்து புரட்சி, ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி நடந்த கோட்டையும் வந்து வெல்லூர் ஃபோர்ட். அதில் வந்து ஒரு ஃபேமஸ் இதுக்கு வெல்லூர் ஃபோர்ட்டில் தான் வந்து ஆங்கிலேயருக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வந்து அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1806. See the Vellore Fort. இந்த வேலூர் கோட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். See the beautiful picture. Surrounded water இல்லையா, அந்த வாட்டருக்குள்ளே என்ன இருக்குது, crocodile இருக்குது. சாதாரணமாக நம்மலாம் வந்து நம்மளாலெல்லாம் மற்றவங்களாலையும் உள்ளே போக முடியாது. இதை சுற்றிலையும் தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே crocodile வச்சு அவ்வளோ பாதுகாப்பாக இந்த கோட்டையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. Inside the Vellore Fort, there is a well-known temple called Jalakandeshwara Temple, a church, a mosque, a museum and several government offices. வெல்லூர் ஃபோர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள், ஜலகண்டேஸ்வரர் கோவில், எ சர்ச், எ மாஸ்கியூ அண்ட் எ மியூசியம் அண்ட் செவரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் வந்து நிறையா அதுக்குள்ளே வெல்லூர் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. See my dear students, let us know part is very very important. More than the lesson part, you have to learn more points in let us know part. So you have to learn this part without omit. Vellore Fort has 5 important mahals. வெல்லூர் ஃபோர்ட்டில் வந்து ஒரு 5 மஹால்ஸ் இருக்காமா, இம்பார்ட்டன் முக்கியமான மஹால்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கேண்டி மஹால், பாதுஷா மஹால். ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கேண்டி மஹால், பதுஷா மஹால். See the fort picture, Vellore Fort picture. This is the Vellore Fort picture. Next fort is Dindigul Fort. திண்டுக்கல் ஃபோர்ட், திண்டுக்கல் கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் கோட்டை, திண்டுக்கல் ஃபோர்ட் is a 17th century hill fort situated in திண்டுக்கல், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் கோட்டை, அதாவது மலைக்கோட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து 17th centuryயில் வந்து கட்டப்பட்டது.
அது வந்து 16th செஞ்சுரியில் வெள்ளூர் ஃபோர்ட் வந்து 16th செஞ்சுரியில் கட்டப்பட்டது. இது வந்து 17th செஞ்சுரியில் வந்து அமைக்கப்பட்டது. இட் இஸ் ஆல்சோ கால்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை. இட் இஸ் ஆல்சோ கால்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை. ஹில் அப்படின்னா மலை இல்லையா, திண்டுக்கல் மலைக்கோட்டை. இதுக்கு இன்னொரு பெயர் வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை. இன் த 18th century the fort was passed on to the kingdom of Mysore. kingdom of Mysore 17th செஞ்சுரியில் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது. 18th செஞ்சுரியில் வந்து இது வந்து மைசூரோட கைக்கு போயிடுச்சு. மைசூர் அரண்மனைக்கு அவங்க ஆட்சிக்கு கீழே வந்து இந்த கோட்டை போயிடுச்சு. திண்டுக்கல் fort was built by the Nayakas of Madurai in order to defend their region from the invading Mysore army. திண்டுக்கல் ஃபோர்ட் வந்து நாயக்கர்களால் மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. in order to defend their region from the invading Mysore army. மைசூர் ஆர்மி வந்து அவங்க வந்து கைக்கு போயிடுச்சு இல்லையா, அவங்களுக்காக வந்து இது கட்டப்பட்ட கோட்டை வந்து இது திண்டுக்கல் ஃபோர்ட். Presently, the fort is maintained by the Archaeological Survey of India. இப்போ வந்து இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி, நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, தொல்பொருள் ஆராய்ச்சியோட இந்தியா ASIன்னு சொல்லுவோம். அவங்களால வந்து இந்த கோட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. The fort was cemented with double walls to withstand heavy artillery. அதாவது கனரக பீரங்கி தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. See the திண்டுக்கல் ஃபோர்ட். imagine means the picture of the திண்டுக்கல் ஃபோர்ட். மலை மேலே கட்டியிருக்கிறாங்களா, திஸ் இஸ் த ஹில், மலைக்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம், திண்டுக்கல் மலைக்கோட்டை. நெக்ஸ்ட்டு the small activity for you. Name the following pictures. See here 4 pictures given. King, Queen, Prince, Princess. You have to write the dash. The first boy is the second man, one girl and one lady. You have to mention their names. Who is king, who is queen, who is prince, who is princess. Okay. கிங்னா ராஜா, குயின்னா ராணி, பிரின்ஸ்னா இளவரசர், பிரின்சஸ்னா இளவரசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதில் எழுதணும். See here, let us know part, another one part. Fort St. George is the first fort built by the British in India. Fort St. George is located in Chennai. அதாவது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், எஸ்டியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா செயின்ட். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். புனித ஜார்ஜ் கோட்டை வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. இதில் வந்து என்ன வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம், ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இன்சைட் த ஃபோர்ட். இந்த புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம் வந்து இன்றைக்கும் வந்து செயல்பட்டு வருது. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் அது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு see here, let us know part. திருமயம் ஃபோர்ட், அடுத்தது திருமயம் கோட்டை இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் artistic work and architectural brilliance. It is located in புதுக்கோட்டை, தமிழ்நாடு. திருமயம் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் வந்து திருமயம் ஃபோர்ட் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணை கவரும் வரக்கூடிய, அதாவது பார்த்தவொடனே அட்ராக்டிவாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்திலே வந்து பிரில்லியண்ட்டாக தொழில்நுட்ப கட்டிடக்கலையோட வந்து அதிகபட்ச கட்டிடக்கலையோடு இது வந்து கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. திருமயம் ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட் லார்ஜ் ரேக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது இது வந்து அதிக பாறைகளால் கட்டப்பட்ட கோட்டை. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஊமையன் கோட்டை. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஊமையன் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மேக்னிஃபிஷியன்ட் Sardar's fort was built for commercial purpose by the Dutch. It is located in Kanjipuram. அதாவது
டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு பேர் என்ன? செதாஸ் ஃபோர்ட். சதுரங்க பட்டின கோட்டை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் சேட்ரஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேட்ரஸ் ஃபோர்ட், சதுரங்க பட்டின கோட்டை அப்படிங்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அவங்களுடைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து டச்சுக்காரர்களுக்கு வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க. Dear students, these are the first lesson, first part video. Next we will learn some more fort in Tamil Nadu. Okay, thank you.